தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருக்கீங்களா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுற ஒரு குருவி, ஒரு சின்ன பறவை, ஒரு சின்ன குருவி தூக்கணாங்குருவி கூடு கட்டுற. பறவைக்கு எத்தனை அறிவு? 4 அறிவுங்கிறோம். பறவைக்கு 4 அறிவுன்னா உருவத்தை வச்சு அறிவை இடப்படக்கூடாதான். அந்த குருவியில ஆண் குருவி தான் கூடு கட்டும், பெண் குருவிக்கு கூடு கட்ட தெரியாது. ஆண் குருவி கூடு பாதி கட்டிட்டு இருக்கையில பெண் குருவியை கூட்டி அது காட்டுமா, வீடு நல்லா இருக்கா பார்த்து சொல்லணும். அது பார்த்து சொல்லணும், நல்லா அழகா இருக்கு நேர்த்தியா இருக்குன்னு சொன்னாத்தான் அந்த கூடு பூர்த்தி ஆகுமா, இல்லைன்னா வேற கூடு கட்டணுமா. இப்பவும் பாருங்க, ஆண்கள் அலைஞ்சிருந்து வீடு வாடகைக்கு பார்ப்பாங்க, பொம்பளை வந்து பார்த்து பிடிக்கலன்னா வேற வீடு பார்க்கணும். அதான யதார்த்தம். அந்த குருவிகள் கட்டிருக்கு பாருங்க. இப்ப கூடு கூடு கட்டியாச்சு, கீழே ஒரு அறை, மேல ஒரு மேல் மாடி. இந்த மேல் மாடியில தாங்க கணவன் மனைவியும் தங்க, கீழே பிள்ளைகளை படுக்க வைக்கும். சும்மா வைக்காதா, அழுத்துமா, அதனால பஞ்சு கொண்டாந்து வைக்குமா. சரி, பஞ்சு வச்சதோட இருக்காதா, வீடு இருந்தா விளக்கேற்றணும் இல்ல, களிமண் கொண்டு வந்து வச்சு மின்மணி பூச்சி ஒட்ட வைக்குமா. மின்மணி பூச்சியில எந்த மின்மணி பூச்சி? பெண் மின்மணி பூச்சி தான் வெளிச்சம் தரும், ஆண் மின்மணி பூச்சிக்கு வெளிச்சம் தராது. அதை கொண்டு வந்து ஒட்ட வைக்குமா, அது வெளிச்சம் தருமா. வீட்டுக்கு விளக்கு வச்சாச்சு, பஞ்சு வச்சாச்சு, மெத்த வச்சாச்சு. ஆனா குளிர்காலம் வந்தா, மழை வந்தா குளிரும், வெயில் வந்தா சுடுமே. என்ன செய்யலாம்னு நினைச்சு இந்த பூமியில சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்கு, அதுல 4-5 சின்ன சின்ன கல்லுகளை அந்த கூட்டுக்குள்ள போட்டு வைக்குமா. மழை காலம் வந்தா சுடக்கூடாது, ரொம்ப வெயில் காலம், மழை காலம் வந்தா கூட குளிரக்கூடாது, வெயில் காலம் வந்தா சுடக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், அது என்ன காமராஜர் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கிச்சு அந்த குருவிக்கு 4 அறிவுனா பொருந்துமா? அப்ப அந்த கூட நிறுத்தியாச்சு. அதுதான் வான்குருவியின் கூட வல்லருக்கு தொல்கரையான் தென்சிலம்பி யாதருக்கும் செய்தர்கள் என்பது எல்லாமே என்றது வல்லமை வலிமை கூற வேண்டாங்க. எல்லாருக்கும் உண்டு எழுது. ஒரு வாரமா முடியாம படுற பாடு, இந்த பனி வந்து படுத்துற பாடு பெரும்பாலுக்கு முடியல. 2-3 நாள் நாடகத்தை மாற்றி விட்டு ரொம்ப சிரமப்பட்டேன். 2 நாளுக்கு நேற்று வந்து இன்னைக்கு வருது, அது இன்னைக்கு இருமல் வருது பாருங்க திரும்ப. அப்ப இப்படி இந்த உலகத்துல செய்ய முடியாத செயல்கள் அவரவரால் முடியாத ஒண்ணு இருக்கு. நமக்கு முடியாத இன்னொருத்தருக்கு முடியும், உங்களுக்கு முடியாது இன்னொருத்தருக்கு முடியும், எனக்கு தெரிஞ்ச இன்னொருக்கு தெரியாம இருக்கும், இன்னொருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கு. இதுதான் இயல்பு, இதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தோட வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மளை விட ஆளே நினைச்சோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படி இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை கண்டு கொண்டார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட அந்த தம்பி வந்து நம்மிடம் கேட்ட கேள்வி, இப்ப பிள்ளைகள் எல்லாம் அன்பளிப்புகளை கொடுக்கிற போது மனசு நல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நல்ல விஷயங்கள். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்றோம். என்ன விதைக்கிறோமோ தென்னை விதைச்சவன் விதை விதைச்சவன். ஆமா, மண்ணு கட்டங்காடு ஒரு நெல் போட்டா களை நெல் கொடுக்குறியா, மண்ணு தானேங்கிறான். மண்ணையும் மலடாக்கி வச்சுட்டா. ஒருத்தர் திடீர்னு செத்து போனாரு. செத்து போனா எமலோகத்துக்கு போகுது அந்த ஆத்மா. எமலோகத்துக்கு ஆத்மா போனா எமலோகத்துல போய் எல்லாத்தையும் பாக்குறேன், ஆச்சரியமா பாக்குறேன். புதுசா இருக்குங்களா, புதுசா இடம். அங்க பார்த்தா எல்லாம் கடிகாரங்கள்லாம் மாட்டி மாட்டி இருக்கு. கடிகாரங்கள்லாம் ஒரு கடிகாரம் லேசா ஓடுது, ஒரு கடிகாரம் ஓடாம இருக்கு. இப்படி கடிகாரங்கள்லாம் இருந்துச்சு. யமதர்மனை பார்த்து போனவங்க கேட்டேன், எதுக்கு நீ எமலோகத்துல இவ்வளவு கடிகாரம் மாட்டி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, பூலோகத்துல இருந்து வர்ற ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த கடிகாரம் யா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும் அந்த கடிகாரம் அப்படின்னு யமதர்மன். என்னது, யாரு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுமா? இந்த கடிகாரம் ஓடுது, பக்கத்துல ஒண்ணு ஓடாம இருக்கு, அது யாரோட கடிகாரம்னு கேட்டேன். அதுல அன்னை தெரசாவுடைய கடிகாரம்னாரு யமதர்மன். அன்னை தெரசாவோட கடிகாரமா ஓடாம இருக்கே, நம்ம வாழ்க்கையில பொய்யே சொல்லலையோ? ஆமா, சொல்லல. ரொம்ப தியாக செம்மல், பொறுமையானவர். அவங்க அம்மா, அந்த அம்மா ஏற்படுத்திய தொழுநோய் நிறுவனத்திற்கு நிதி கேட்டு கல்கத்தா வீதியில கையேந்துகிறார்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட 2 கையும் போய் ஒருத்தர் நீட்டுறாங்க. அவர் கோபத்துல காரி எச்சியை துப்பிடுறாரு. காரி எச்சியை துப்புனா எவ்வளவு கோபம் வரணும். அந்த அம்மா கோபப்படாம அந்த கையை மடக்கிட்டு மறுகையை நீட்டினாலாம். ஐயா, எனக்கு தேவையானதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாலாம். அவர் வெட்கப்பட்டு சொத்து பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த பொறுமை வாய்ந்த பொய்யே சொல்லாத அம்மா அன்னை தெரசா. அவங்க கடிகாரம் ஓடல. இப்ப அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஆச்சரியத்தோட நிறுத்தணும்னா இல்ல, ஒரு காத்தாடி ஒண்ணு வேகமா ஓடுது மின்னல் வேகத்துல. ஆமா, கேட்டா என்ன யமதர்ம ராஜா இந்த காத்தாடி இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னாரு, காத்தாடி இல்லடா, அதுவும் கடியாரம் தான். அவள் கடியாரம் இப்படியும் ஓடுமா, இது என்ன கொடுமையா இருக்கு, நேரத்தை காட்டாம இவ்வளவு வேகமா ஓடுது, யாரோட கடியாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளோட கடியாரம் தான்டா, மொத்தமா புழுகுறாங்க, அதான் அந்த ஓடத்துல ஓடுதுன்னு நானா யமதர்மன். 79 வருஷமா புழுகுறாங்க, என்ன நம்ம மாறலையே, மாறதுக்கு வாய்ப்பே இங்க போய் சொல்றது தெரியுது, திருடேன்னு தெரியுது. திரும்ப திரும்ப சாவி அவன் கையில எடுத்து நல்லது நடக்கணும் வாயை கொடுத்துட்டு எங்க போய் சொல்ல, நமக்கு என்னதுக்கு பெரிய. அப்படி காவிரி வாழியவே பாடினார்கள். 3வது இடமாக முக்கொம்புல ஓடுது. 4வதாக காவிரி இடம்பெயர போகுது. காவிரி இடம்பெயர இடம் தான் ராமேஸ்வரத்தில் தலை வைக்க போதா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்லிட்டாங்க.
எல்லா விஞ்ஞானிகளும் மேல ஒரு சக்தி இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி இறைவனா இருக்கலாம், இயற்கையா இருக்கலாம், எப்படி வேணாலும் கற்பனை செய்து கொள்ளுங்கள், எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. ஆனா ஆன்மீகம் நமக்கு அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருச்சு. மேலே வெளியில் ஒளிரும் பரன் சுடரே நக்கியது தாய்மானவ சுவாமி. மேலே வெளியில் ஒளிரும் பரன் சுடரே நக்கியது அங்கீகனாதபடி எங்கு ஜெயபிரகாசமாக இருப்பார் என்றார் தாய்மானவ சுவாமி. அண்டை வழியில் உண்டை பெருக்கம் என்றார் மாணிக்க வாசக பெருமான். குமர குருபரர் புவன பழங்கலம் என்றார். இப்படி இத்தனை பேர் சொல்லி வைத்த இந்த விஷயங்களை தான் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். கடைசியா கண்டுபிடிக்க முடியல. ஐசக் நியூட்டன் கூட கடைசியா தன்னுடைய ஆய்வு கூடத்தை பூனையால் எரிக்கப்பட்டது வரலாறு. அப்படிப்பட்ட மகத்துவம் இந்த ஆன்மீக நிலைமை இந்த நாட்டில் நாளைய தலைமுறைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து நல்லதை விதப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தம்பி ரெண்டு வைங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. முருகப்பெருமான் கொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்டன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியாருடைய வாக்கு. அருணகிரிநாதர் இறந்து விடலாம், இனிமே இருக்கக்கூடாது, மானம் போய் உயிர் தேவையா என்று எண்ணி அக்கா கேட்ட ஒரு வார்த்தையில மனம் மாறினார். ஒரு வினாடி தான் மனசு மாறுறது. மரணம் எப்படி நிகழ்ந்துங்கிறீங்க? இயற்கையா நிகழ்வது இயற்கை எழுதி விட்டாருன்னு சொல்லணும். அகால மரணம், துருமரணம், விபத்து, எத்தனையோ மரணங்கள் இருக்கு. தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது, அதுக்கு துணிச்சல் வேணும். மரணத்தை முடிவு எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய வேதனையை கடைபிடித்திருப்பார்கள் பாருங்க. நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்துக்கு போய் செத்து போறதா அப்படின்னா அது எடுக்கிற முடிவும் துணிச்சல் வேணும் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த வினாடிதான் மாற்றம். அருணகிரியார் மேல இருந்து விழுந்து கோபுரத்துல இருந்து விழுந்து செத்து போயிடலாம்னு குதிக்கிறாரு. குதிச்சவரு கோபுரம் அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை அக்கினி தலம், சிவஸ்தலம், சிவசிவான்னு விழுந்திருக்கலாம், இல்ல அம்மா அப்படி கத்தி விழுந்திருக்கலாம், இல்ல அப்பான்னு கத்தி இருக்கலாம், இல்ல ஐயோனாலும் விழுந்திருக்கலாம். விழுங்கல. அவர் எப்படி விழுகிறாரு? முருகான்னு விழுந்தார். முருகாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணுமா. அப்படிப்பட்ட பல ஜென்மம் புண்ணியம் பண்ணி அந்த திருவருள்
அவர் நாக்குல அந்த மனசுல அது தோன்றி இருக்கு. உடனே முருகான்னு விழுந்தாரு. முருகன் வந்து பூ போல தாங்கினார். உள்ள கையால் தாங்கி உட்கார வச்சு, அருணகிரி சும்மா இரு சொல்லற பவான்னு உட்கார வச்சார். சும்மா இரு சொல் அற பவா அப்படின்னா என்ன, பேசாம உட்கார்ந்து மௌனத்துல இரு. 12 ஆண்டு காலம் உட்கார்ந்துருக்காரு. 5 நிமிஷம் உட்கார சொன்னா நம்ம ஆளு உட்கார முடியல, இருக்கவே கிடையாது. சும்மா இருக்கிறது எவ்வளவு சிரமம் பாருங்க. என்னப்பா ஒரு மாதிரி சத்தம் கேட்குதே? ஒண்ணும் இல்லை, சும்மாதான். ஆமா, என்ன முடியல, சும்மா சும்மா. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கலையே? ஒரே வார்த்தை தான், ஆனா எத்தனை அர்த்தங்கள் வருது பாருங்க. சும்மா சும்மா அப்படி பேசிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா இல்ல. அப்ப சும்மா இரு சொல்லற பவ அப்படின்னா 12 வருஷம் இருந்தாராம். 12 வருஷம் சும்மா இருந்தவருக்கு 12 வருஷம் கழிச்சு திரும்ப முருகன் வந்து காட்சி கொடுக்கிறார். அருணகிரி திருப்புகழ் பாடுங்கிறாராம். 10 பேரை சொல்றாரு பாருங்க. எல்லா புத்தகமும் எழுதுறதுக்கு அப்புறம் பேர் வைப்பாங்க. இவர் பேர் வச்சுட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறாரு. திருப்புகழ் பாடுனாரு. அவர் சொன்னாரு, நான் எழுதறியா முழு மூடன் எங்கனம் பாடுவேன். கல்யாணத்தை வடமலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் போகாதவன் நான் எப்படியப்பா எழுதுவேன்னாரு. நாக்க நீட்டு வேலுநாள ஓம் என்ற மகாமந்திரத்தை நாக்கில எழுத முத்து முத்தா பாடுன்னு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்ப பாடுன பாடுதான் முத்தை தரு மத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர என ஓதும் முக்கற்பரம் அக்குச்சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்க தமரரும் அடி வேண 10 தரு அத்தை கிடந்தரு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் இரவாக 10 கிருதத்தை கிடவிய பச்சை புயல் பச்சை தருபொருள் பட்சத்துடன் அச்சு தருளுவதொரு நாள் மொத்தம் பாடிய பாட்டு 16,000 பாட்டு இருக்கிறது 1314 பாட்டு எடுத்து கொடுத்து அந்த மகான்களை கொண்டாடணும். இப்படி திருப்புகழ் இல்லாத வீடு இருக்கக்கூடாதான், அடுப்பு இல்லாத வீடு கூட இருந்தாலும் இருக்கலாம், திருப்புகழ் ஏடு இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்பார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த திருப்புகழை பாடி அருணகிரியார் தன்னுடைய விதியை வென்று இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் முருகப்பெருமானுடைய திருவருள். ஒரு சிவனடியாரு ஒரு ஊருக்கு வந்தாரு. சரி, அந்த ஊர்ல ஒரு தறி நெசவு செய்கிற ஒரு தொழிலாளி, சேலை வேட்டியெல்லாம் நெய்கிறவர். அவர் எந்த நேரமும் 24 மணி நேரமும் அந்த வேலையாவே இருப்பாரு. நெத்தியில விபூதி இல்ல, கழுத்துல ருத்ராட்சம் இல்ல, வாயில ஒரு சிவநாமம் இல்ல. இப்படி இருந்தவரை அவர் வந்து பார்த்து சொன்னாரு, அப்படி இருக்காதீங்க, செய்யும் தொழிலே தெய்வம் சரிதான், ஆனால் கொஞ்சம் இறை சிந்தனை வேணும் மனசுல. நீங்க என்ன பண்றீங்க, விபூதி பூசிக்கங்க நெத்தியில, சிவாய நம்ம திருநீர் பூசிக்கங்க. அடையாங்க அதை அடுத்து நான் பூசுறதுக்குள்ள நான் கால் வரக்கடை துணி நெஞ்சிருவேன், அது தாமதமாகுமே. அது இப்படி யோசிக்கிறேன். சரி, துணி நெய்கிற போது விருதி பூச முடியாது. சரி, ஒரு 5 எழுத்து சொல்லலாம்ல, நம சிவாயா வாழ்கை சொல்லலாம்ல, ஓம் நம சிவாயான்னு சொல்லலாம்ல, 50 எழுத்து இல்லையே 5 எழுத்து தானேன்னாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வேலை கட்டு போயிருமுன்ட்டேன். கடைசியா சொன்னாரு, கழுத்துல ஒரு ருத்ராட்சமாவது போட்டு, ஏன் சிவ சின்னம், அது ஒரு மரியாதையா இருக்கும், உனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா அவர் சொன்னாரு, கழுத்துல ருத்ராட்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் தறி நெய்கிற போது நூலு கழுத்துல சிக்கிடுச்சுன்னா அந்த கொட்டையோட சேர்த்து கழுத்தை அறுத்துட்டு உயிருக்கு ஆபத்துக்கு போட முடியாதுட்டேன். சரி, இதெல்லாம் இவ்வளவு ஆபத்திற்கு நினைக்கிறீல்ல, இன்னொன்று செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? நீ எப்போதும் சாப்பிடுவியா? ஆமா, சாப்பிடாம எப்படி வாழ முடியும்? சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்லியிருக்கா இல்ல, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சோறு கண்ட இடமா சாப்பிட்டு தூங்குறது இல்ல. வருஷத்துல ஒரு நாள் அன்ன அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு, அவர் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில். அப்படி சோறு அபிஷேகம் நடக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அதை கண்ணார கண்ட உடனேயே சொர்க்கம் கிடைக்குமா? நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. போகணும்ல, யாரு வர ஒழுங்கா சாமி கும்பிடுறோமா, கோயிலுக்கு போனா தான் பல கதையும் பேசுறோம். இப்ப அவர் சொன்னாரு, இப்ப சாப்பாடு முக்கியம், சாப்பிட போற நேரத்துக்கு முன்னால, சாப்பிடறதுக்கு முன்னால விபூதி பூசிய முகத்தை பார்த்துட்டு உன்னால சாப்பிட முடியுமான்னு கேட்டாரு. அது செஞ்சிருவேன், கண்டிப்பா செஞ்சிருவேன், நிச்சயமா அதை கடைபிடிச்சிருவேன். ஏன் எப்படி சொல்றேன்? எழுத்த வீட்டுல ஒரு குயவனாரு மண்பானை பண்றவரு, அவர் எந்த நேரமும் நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பாரு. அவரை பார்த்துட்டு நான் சாப்பிடுவேன், ஒண்ணு பிரச்சனை இல்லை, அது எனக்கு எளிதான காரியம் தான். அவர் சொன்னபடியே அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு சாப்பிடறதுக்கு முன்னால அவரை போய் அவர் முகத்தை பார்த்துட்டு அவர் சாப்பிடுவார். இப்படி நாள் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவரை பார்த்துட்டு சாப்பிடறான பார்த்தா எழுத்த வீட்டுல அவரை காணும், குயவனார ஆளை காணும். மணி ஆகிட்டே இருக்கு,
பசி வள்ளைய பிடிக்குது, பசி வந்தா 10 பறக்குமே. இப்ப என்ன செய்யலாம், அந்த வீட்டுக்காரம்மாட்ட போய் கேட்கிறாரு இவர் எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு, அவர் முகத்தை பார்த்துட்டு தான் எப்போதும் சாப்பிடுவேன், இன்னைக்குன்னு பார்த்தா ஆளா காணு, எனக்கு பசி எனக்கு வருது அப்படின்னாரு. அப்படியா ஐயா, அவர் காலையில விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மண்பானை செய்ய மண் எடுக்க போயிருக்காரு, இந்த இடத்துல இருப்பார் போய் பாருங்க அப்படின்னா. இவர் இங்க ஏறு டக்கு 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 டக்குன்னு அங்க ஓடினார். அங்க போய் அவர் மண் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முருகன் பேரை காணுமேன்னு நினைச்சேன். முருகன் எனக்கு எப்படி இருந்தா அது சுப்பிரமணி ஐயா அவர்கள் ரூபாய் 101 வழங்கி இருக்கிறார்கள். சுப்பிரமணியன்னா முருகன் தானே. கந்தசாமி, சுப்பையா, குமரன், செந்தில் இப்படி பேர்ல தான் எனக்கு அன்பளிப்பு எப்பாவது ஒரு நாள் கூட தவறியது இல்லை. அந்த வகையில் ஐயா யோசிச்சு முருகன் நம்ம பேர் என்ன போகலே பேசாம இருக்கானு கொண்டு வந்தார். நன்றி நன்றி ஐயாவுக்கு நன்றி. இப்ப இவர் இங்கேருந்து டக்கு டக்குன்னு ஓடினாரா, அந்த மண்ணை எடுத்தவர் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு புதையல் மேல வருது. புதையலை எடுக்கிறாரு. புதையலை தூக்குற போது சத்தம் கேட்குது. இவர் ஒடியாராருல சத்தம், அந்த சத்தம் கேட்டுச்சு. யாரும் ஒடியாராரு திரும்பி பார்க்க, அவர் இவரை பார்க்க வந்தவர் சொன்னாரு, அண்ணே நல்லா இருக்கிறதா, பார்த்துட்டேன்னு வந்துட்டாரு. பார்த்துட்டேன்னு இவர் வந்துட்டாரு. அவர் யோசிச்சார், ஆக புதையலை எடுத்ததை பார்த்துட்டேன், யார்கிட்டையும் சொன்னாலும் சொல்லிவிடுவேன் போயிருமே அப்படின்னு சீக்கிரமா கொண்டு வந்து புதையலை 2ஆ பிரிச்சு அவர் வீட்டுக்கு கொண்டுகிட்டு போனாரு. அவர் கேட்டார், என்னன்னா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், அதான் நானும் வந்தேன், நீங்க வந்து பார்த்துட்டே இல்ல, அதான் வந்தேன். இவர் பார்த்தது நெத்திய, அவர் நினைச்சது புதையல. இந்த விவரம் 2 பேருக்கு தெரியல. அவர் சொன்னார், நீங்க பார்த்தது சரி, யார்த்தையும் சொல்லிவிடாதீங்க, இந்தாங்க பாதி புதையல வச்சுக்கணும்னு கொடுத்தாரு. இப்ப கதை என்ன சொல்றது நமக்கு, விபூதி பூசுன முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் வீடு வந்து சேர்ந்திருக்கே. நம்பிக்கையோட விபூதி பூசுனா என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் திருவருள், அவன் நினைச்சா என்ன இல்லை, அவன் அருளாலே அவன் தான் பணிந்து வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, பாலுக்கு பாலகம் வேண்டி அழுத பார்க்கடல் இந்த பிரான். ஒரு குழந்தை அழுதா தாய் பால் கொடுப்பான், பால் இல்ல ஒரு சங்கில கொடுக்கணும், இல்ல ஒரு கவலையில கொடுக்கணும், இல்ல ஒரு சொம்புல கொடுக்கணும், இல்ல வசதி இருந்தா ஒரு குடத்துல கொடுக்கணும், இல்ல அண்டாவில கொடுக்கணும். கடலே கொடுத்தாராம், பால் கடல். அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் இடத்துல கேட்கிற போது நிறைய கிடைக்கும் என்பது. அப்ப இறைவன் கருணையை வடிவமானவன். அந்த கருணை வடிவமான இறைவனை வேண்டி இங்கே பெண்கள் இருப்பதாக தெரிகிறது. எடுப்பு என்று சொன்னார், அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. என்ன சோ ஆரோரம் சோ மரியாதைக்குரிய நாடக ரசிகர்கள் சார்பாக தாடிக்கொம்பு மளிகை ஐயப்பன் அண்ணார் அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஹரிகரசூர் ஐயப்பன் முருகன் எல்லாருமே நம்ம கொடுக்குறாங்க. இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லது. நீங்க நம்ம படிக்கும் போது ஒரு பாட புத்தகத்தில் பாட்டு பாடம் இருந்துச்சுமா, ஒரு பாட்டி வடை சுட்டாங்க. இந்த பாட்டி வடை பாக்கடிச்ச வழியா எந்த வீட்டுல கல்யாணங்கள் இருக்கு, பாக்குறாள் இருக்கா. இப்ப எங்க வீட்டுல தான் இருக்குங்க. அப்படின்னா பாட்டி வடை சுட்டாங்க. பாட்டி வடை சுடுவா. பள்ளிக்கூடத்துல படிச்சாங்கல்ல, 1வது 2வது அந்த பாடம் இருந்துச்சு. ஒரு கிழவி வடை சுடுவா, ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கி ஓடி போயிடும். அது கொண்டு போய் மரத்து மேல வச்சிருக்கோம். அங்கே ஒரு நரி வரும். நரி வந்து அந்த காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி சொல்லும். அதை நம்பி என்ன வந்து காக்காய் பாடுறேன்னு வாயப்படாக்க வடை கீழே விழுக, வடையை தூக்கிட்டு நரி ஓடிக்கும். இதைத்தானே படிச்சா. என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, பாட்டியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஏமாத்துற கதையே படிச்சுட்டு நாட்டில் 50 பேர் ஏமாத்திக்கிட்டே தர்றேன். மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயிலே, மாறு வரப்போ தீர் வரப்போ நம்ம கவலைன்னு. நீங்க இதே கதையை சீனாவில் வச்சிருக்கா தெரியுமா? சீனாவில் அங்கேயும் கிளவி வடை சொல்றான். ஒரு காக்கா வருது, காக்கா திருட சொல்லி வைக்கல கதை. எப்படி வச்சிருக்கான் பாருங்க. காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது, பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தருவியான்னு. பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறா. சின்ன பிள்ளைய மனசுல நல்லதை விதைக்கணும், நன்றி விதைக்க கூடாது. இப்ப அந்த குழந்தை பாட்டிகிட்ட போய் காக்கா கேட்குது, வடை இருந்தா தருவியான்னு. பாட்டி சொன்னா, ஓ பசி புரியுது, எனக்கு என்ன செய்ய, மழை பெஞ்சிருச்சு, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஈரமாயிடுச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியலன்னா. உடனே காக்கா சொல்றது, கவலைப்படாத பாட்டி, என்கிட்ட ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, நான் இருக்கிற கூட்டுல நான் போய் விறகு கொண்டு வரேன்னு போய் கூட்டை பிரிச்சு விறகு கொண்டாந்து கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணுமே. குச்சியை கொண்டு வந்து கொடுத்துட்டு காக்கா கேட்குது, பாட்டி சீக்கிரம் வடையை சுட்டு கொடுன்னுச்சு. அவளும் மெல்ல மெல்ல வடையை சுட்டு கொண்டு கொடுத்தா. வடையை வாங்கிட்டு போய் காக்கா வராத மரத்து மேல உட்காந்துச்சு. சோதனை பாருங்க, அங்க ஒரு நரி வருது. ஆமா, அந்த நரி காக்கா ஏமாத்த முடியல. அந்த நரி வந்துருச்சு. நரி வந்தோடனே காக்கையை பார்த்து சொல்லுது, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்ல. ஆனால் அந்த காக்கா என்ன பண்ணுது தெரியுமா, நம்ம இந்தியா காக்கா
இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பிறந்திருக்கும். அது சைனா காக்கா வளைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியதா மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாடம் முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? எப்படி பிள்ளைகள் ஒழுங்கா இருப்பாங்க? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படுத்துற பாடு பெரும்பாடு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒற்றுமை போச்சு. நான் சொன்ன அந்த பையன் கேட்டானே கன்னத்தில் கை வைக்க கூடாது, கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதீர்கள் என்று சொன்னார்களே, எந்த கண்ணம்னு கேட்டேன். நீங்க கண்ணம்னா திருட்டு, செவத்தை ஓட்ட ஓட்டு திருடுறது பேர் கண்ணக்கோள்னு பேரு. கண்ணம் செய்வது, கண்ணை வைப்பதுன்னு பேரு. அப்ப கடல்ல போறாங்க, அந்த காலத்தை சம்பாதிக்கிறதுக்கு கடல் வழி மார்க்கமாக போனாங்க. திரைக்கடல் வழியும் திரவியம் தேடல். அப்படி போற போது கொண்டு போற பொருள் எல்லாம் புயல், மழை, வெள்ளம், காத்துல கப்பல் கலந்துருச்சுன்னா, சொத்து பத்து இழந்துட்டோம்னா அடுத்த இடத்துல கிளவாங்காதிய அப்படின்னு சொல்றதுக்கு தான். சில பேருக்கு இப்படி ஒரு அர்த்தம். கணத்துல கை வச்சுக்கிட்டு இருந்தா காலங்காலத்துல பிள்ளைகளோ யாரோ வீட்டுல என்ன கடல்ல கப்பலா கந்து வச்சு கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு கையில் கண்ணத்துல கையா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி அது ஒரு கணக்கு. கண்ணம்னா திருட்டு, களவு செய்யாதீர்கள் என்ற அர்த்தத்தில் அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. அந்த பதிலும் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைக்க வேண்டும். ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆனந்த தேங்காற்று தாரா என்ன காரணத்திற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றால் என்பதை பார்ப்போம். நீங்க எல்லா நதியெல்லாம் ஒரே பக்கம் தானே ஓடும். மேட்டுல இருந்தா பள்ளத்துக்கு தண்ணி ஓடும். ஆனா பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு கொண்டு சேர்த்த கதையெல்லாம் இருக்கு. மனிதனாக்கி வைத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகளை இந்த நாட்டில் வரலாற்று சான்றுகளாக நம்ம தமிழர்கள் செய்து வைத்தது. இங்க புராணப்படி பார்த்தா தன் தாய்க்காக நதியவே காலடி என்ற ஊர்ல மாற்றி வைத்தார். யாரு? ஆதிசங்கர் என்ற ஆதிசங்கருடைய தாயாரும் தந்தையாரும் மிகப்பெரிய வரங்கேற்று பெற்றவர்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம். 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ஆரியாம்பா சிவகுரு அந்த விருத்தாச்சலம் விருத்தபுரீஸ்வரரை வேண்டி வாழ்றாங்க. அப்படி 2 நாட்களாக ஈசன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை இல்லாத கவலை. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் உறங்குற போது கனவுல இறைவன் வருகிறான். கனவுல வந்த இறைவன் ஆரியம்பாட்டை கேட்கிறேன், பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறீங்க, பிள்ளை வேணும் தானே இவ்வளவு காலமா கஷ்டப்படுறீங்க, வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன ஒரு குழந்தை கொடுக்கட்டுமா உங்களுக்கு அப்படின்னு.
அப்ப என்ன வரம் கேட்கணும்? எனக்கு நல்ல குழந்தையா வேணும், அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், நீண்ட ஆயுள் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், குறிப்பா செக்கச்சவேன்னு இருக்கணும். அப்படித்தானே கேட்பான். அந்த அம்மா கேட்டா குழந்தை கொடுக்கறதா சொல்றீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதுக்கு என் வீட்டுக்காரர் கேட்டு சொல்றேன். யாருக்கு மனசு வரும்? 10 லட்சம் ரூபாய் பணம் வருதுமா, வாங்கிக்கிறியா? உன் வீட்டுக்காரருக்கு தெரியாம ரகசியமா கட்டிடலாமே. நல்ல விலையா போச்சு, உனக்கு வேணாலும் 5000 ரூபாய் தார குடியா முதல்ல. அப்படித்தானே இருக்கு. ஆனா அந்த அம்மா சொன்னா என் வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன்னு. அதே கனவு ஐயா கனவுல வருது. அவர்கிட்ட போய் கேட்கறது அவரும் சொன்னாரு என் வீட்டுக்காரையே கேட்டு சொல்றேன்னு. 2 பேரும் கனவுல இருந்து விழிக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சா பால்சாமத்துல என்ன நேரத்துல அவன் ஒரு கனவு. நீ ஏன் எந்திரிச்சா? எனக்கு ஒரு கனவு. என்ன கனவு? கனவுல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீ என்ன சொன்ன? நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு. எனக்கிட்டே அப்படித்தான் கேட்டாரு, நான் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். 2 பேரும் சொன்னாங்க முடிவு பண்ணி, நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியாதா, நம்ம என்னத்த கேட்க போறோம், அவர் பார்த்து கொடுக்கறது சரின்னு விட்டுட்டாங்க. இப்ப இறைவன் அந்த ஆதிசங்கரரை குழந்தையாக கொடுத்தார். அந்த ஆதிசங்கரர் தான் 72 மதங்களாக இருந்த சமயத்தை 6 சமயங்களாக மாற்றி சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கானாபத்தி என்ற 6 சமயங்களாக வைத்தார். அப்பேற்பட்ட கடகதாரா சோஸ்திரங்கள் புரிய வைத்தார். கேரளாவில் நதியை மேல் நோக்கி ஓட செய்தார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆன்மீக கிளைகளால் நம்மளும் வாழ வேண்டும். இடத்துடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் முருகனுடைய திருவருளால் சுந்தரம் நிறைந்ததும் பொங்கல் மங்கையுடன் பூங்கால் உதித்த மேலா மாணவத்தை அமுதத்தை கனியை திறமை மானந்த தெய்வ யானையை மணந்த சிலா என்று தேவகுஞ்சனையை மனம் முடித்த முருகன் வள்ளியை மணக்கும் காலம் நேரம் வந்துவிட்டது. கழகத்தை இன்று இங்கே இவரிடம் தொடங்கலாம். இருந்தாலும் வருகிறார் ஒரு காவலர் கிருஷ்ணகுமார். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு. எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இருக்கு சாமி. எல்லாருக்கும் இங்க இருக்கு. சில பேருக்கு 5 அறிவு தான் இருக்கு, சில பேருக்கு 4 அறிவு. வந்துட்டாருல அவரு. என்ன மாவு மாக்களும் ஐயர் விட வேண்டும் தொல்காப்பியம். கம்பரே வாடுறாரு மக்களும் விளங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க நாங்கள் தான் திரிங்க அப்புறம் வரும், நாங்கள் திரிகிற அப்புறம் வரும் அப்படின்னா அறிவு மனிதனுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் சிந்தனை செயல்பாடுகள் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எத்தனை விஷயங்கள் நம்ம இழந்திருக்கிறோங்கிறத முதல்ல அவரவர் உணரணும். வருகிறார் காவலம், அவர் சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண